சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. நான் லஞ்சம் வாங்கல. நான் நிரபராதின்னு என்னால நிரூபிச்சுக்க முடியும். அதை வச்சு இந்த ஃபங்க்ஷன்ல எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. நீ என்ன பிரபு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? வேற எப்படிப்பா பேச சொல்றீங்க? சபையில வச்சு நான் அவமானப்படுத்துற மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? ஏங்க, யார் உங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறது? அதுல போதும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி பேசாத. ஏங்க, என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எம்மாடி விடுறாம்மா. என்னால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வர வேண்டாமா. மாப்பிள்ளைகிட்ட இதை பத்தி எதுவும் கேட்காம வாய் முன்னாடி நிக்க சொல்றீங்களா? அவர் பேசினதை கேட்டு என் நெஞ்சு அப்படியே துடிச்சு போயிட்டு இருக்குங்க. அவர் லஞ்சம் வாங்கினதா சொல்லி மாட்டி விட்டவங்க எல்லாரும் நல்லவங்களா போயிட்டாங்க. அவங்கள மன்னிக்க கூடாதுன்னு சொன்ன நீங்க கெட்டவங்களா போயிட்டீங்களா? ஏங்க, அவர் உங்ககிட்ட கோவப்படுறாருங்க. இந்த அவமானம் நமக்கு தேவையா? ஐயோ மனோரி, அட நீங்க இருங்கங்க. அவங்க சின்ன மருமக திருந்திட்டா இந்த வீட்ல இருக்கிறவங்க சந்தோஷமா வாழ்றேன்னு சொல்றாங்க. அதை எல்லாரும் நம்புறாங்க. அது எப்படி பண்ணிட்டு போட்டுங்க. நமக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்களாச்சு, அவங்க மருமகளாச்சு. இதுல கருத்து சொல்றதுக்கும் முடிவு சொல்றதுக்கும் நாம யாரு? அம்மா மனோகரி, கொஞ்சம் அமைதியா இருமா. நீங்க பேசாம இருங்கண்ணே. பாவம் ஒரு இடம், பழி ஒரு இடம்னு சொல்லுவாங்க. அதை இப்ப நான் கண்கூடாவே பாத்துட்டு இருக்கேனே. போதுண்ணே, போதும். ஏங்க, எதுக்காக இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளாதான் போவேன்னு சொல்லுவீங்களா? வேணாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. வாங்க வாங்க போலாம், இப்பவே போலாங்க. அகலே ஜெகன் வாங்க வாங்க சொல்றல. வாங்க சித்தி வாங்க. சிவா நீங்க தானே இந்த ஃபங்க்ஷனை நடத்தி வைக்கணும். ஏ மாதிர, நாங்களா தாலி எடுத்து குடுக்கறோம்னு சொன்னோம்? இங்கதான் சபையில பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களே தாலி எடுத்து கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தி முடிச்சுக்கோ. நாங்க போறோம். சிவா சமணதிங்க சித்தி ப்ளீஸ். ஆதிர, எல்லாருமா சேர்ந்து என்னையும் அப்பாவையும் தாலி எடுத்து கொடுக்க சொல்லி சொன்னீங்க. அதுக்கப்புறம் வேண்டான்னு சொன்னீங்க. நீங்க வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம்லாம் நான் கோவப்படலமா. சத்யாவோட அம்மா தாலி எடுத்து கொடுக்கலாமா, அது சரியான்னு கேட்டேன். நீ சரின்னு தான் சொன்ன. அதுக்கப்புறம் அதை பத்தி ஒரு வார்த்தை நான் பேசியிருப்பேனா?